நீங்க IEMல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதான் ரைட் டைம். ஏன்னா கான்செப்ட் கார்ட் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சேவிங் ஃபெஸ்டிவல் சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சேல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய IEMக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் கட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 என்னென்ன பெஸ்ட்டான IEM வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க நம்ம பார்க்க போற எல்லா IEMக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, மோஸ்டா எல்லா IEMக்கான ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்க. ப்ராடக்ட் லிங்க் அது கீழே வந்து இப்போ ரிவ்யூ வீடியோ வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அது கீழே ரிவ்யூ வீடியோ இருக்கும். அதையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். IEM in-ear monitor. ஸோ IEMல நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 2000 கொடுத்து வந்து பார்த்தோம் TWSஓ ஒயர்லெஸ் நெக் பேண்டோ இல்லை வந்து இயர்ஃபோனோ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்கும். அதை விட டபுள் மடங்கான சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தா IEMல வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தா IEM வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. IEMல பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டி வரணும் அப்படின்னா பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்புட் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆப்பிள் மியூசிக் மாதமே 99 ரூபா தான். 99 rupees பே பண்ணீங்க அப்படின்னா ஐரஸ் லாஸ்ட்ல சாங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதோட சாங்கோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பிள் மியூசிக்ல வந்து ஃபேமிலி பிளான் வந்து இருக்கு. 150 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா 5 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க முடியும். சின்ன கூட உங்களுக்கு பிரைஸ் கம்மியா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்பிள் மியூசிக் ட்ரை பண்ணுங்க. அப்போ நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா அந்த 1000 என்னென்ன பெஸ்ட்டான IEM இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். The first one AUDIOCULAR brandலேருந்து BR IEM. ரெகுலர் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550 600 கிட்ட சேல் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த சேல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. ஸோ ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ உடனே வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சவுண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சவுண்ட் வந்து இருக்கும். பில் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். 450 ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா AUDIOCULAR BR IEM வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் 600 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா KZ பிராண்ட்லேருந்து EDX Pro அப்படின்னு ஒரு IEM வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக நான் யூஸ் பண்ணதில்லை, பட் ரிவ்யூ வீடியோஸ் நிறையா வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்து ஓகே மாதிரி தான் வந்திருக்கு. சிங்கிள் டைனாமிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. KZ பிராண்ட் பொறுத்துக்கு நம்பி வாங்கலாம். சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் நமக்கு இந்த சேலில் வந்து பார்த்தீங்கன்னா 597 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா KZ EDX Pro வந்து கிடைக்குது. ஸோ நல்ல ப்ரைஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் 1000 rupeesக்குள்ள பெஸ்ட்டான IEM என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா KZ EDX Pro தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ KZல இந்த ஒயர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல டேங்கிள் ஃப்ரீ கேபிள் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ 10 mm டைனாமிக் டிரைவர் வந்து கொடுத்துருப்பாங்க. பில்டு நல்லாவே இருக்கும். சில மைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. சேலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 810 ரூபா அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. பட் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் நமக்கு மோஸ்ட்டாக வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வந்து போயிருச்சு. KZயோட EDX Pro X அவைலபிளாக இருக்கான்னு வந்து பாருங்க. அது அவைலபிள் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா EDX Pro வந்து பார்த்து பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ND வீனஸ். ஸோ இந்த சேலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். இதில் நம்ம மொத்தமாக 2 வேரியன்ட் வந்து இருக்குது. டைப் C வேரியன்ட், அதுக்கப்புறம் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. டைப் C வேரியன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 854 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 701 ரூபா அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். இந்த IEM என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணல. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. பில்டு வந்து நல்லா இருக்குது. வெயிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. ஸோ ஒயரோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. சென்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. மீடியா கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து இருக்குது. பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நல்ல ஒரு டீசென்டான பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 700 ரூபா அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி. நெக்ஸ்ட் ஒன் இந்த பட்ஜெட் IEM எல்லாமே நமக்கு வந்து 3.5 mm ஜாக்கோட தான் வரும். டைப் C வேரியன்ட் நம்ம மோஸ்ட்டாக வந்து கிடைக்காது. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா DAC வந்து யூஸ் பண்ணலாம். DAC யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ கன்வெர்ட்டரும் கிடைக்கும். இன்னும் கூட பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ DACனால உங்களுக்கு வந்து இப்போ டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஸோ நமக்கு ஃபோன்லேயே டிஃபால்ட்டான DAC வந்து இருக்கும். அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. பட் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் DAC யூஸ் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா DAC வாங்கிக்கோங்க. இந்த DAC பொறுத்த வரைக்கும் AUDIOCULAR D07 ரெகுலர் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து 1100 ரூபா. பட் இந்த சேலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 944 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. 1000 rupees பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DAC வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அண்டர் 2000 என்னென்ன பெஸ்ட்டான IEM இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ KZ பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா KZ Castor நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாத வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1614 ரூபா ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்கோட இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1304 ரூபா. மைக் வேணுமா வேணான்றது உங்களுக்கு பர்சனல் ஆப்ஷன் தான். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டுவல் டிரைவர் வந்துருக்கு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 mm டிரைவர் வந்துருக்கும். பேக்கில் 10 mm டிரைவர் வந்துருக்கும். ஸோ பேஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டிசைன் நல்லா இருக்கும். ஸோ KZயோட ஒயர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த IEM மேலேயே உங்களுக்கு வந்து டியூனிங் பட்டன் வந்து இருக்கும். அந்த டியூனிங் பட்டன் நீங்க ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றது மூலமா சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா பார்க்கும்போது 1200 பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா KZ Castor வந்து நல்ல ஆப்ஷனா இருக்கு. 1500 பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 IEM வந்து பெஸ்ட்டா வந்திருக்கு. ஸோ ஒன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Tanzu Warner SG. ஸோ ரீசெண்டா வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். யூஸ் பண்ணதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் IEM அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் PET டயக்ராம் காயில் வந்து இருக்கு. இந்த IEM ஸ்பெஷலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வோக்கல்ஸ் தான். ஸோ பேஸ் வந்து ரெண்டாவது. ஸோ நீங்க ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட பாடுற அவங்களோட வாய்ஸ் வந்து
நல்லாவே கேட்கும். பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த கிட்டார் டியூன், பியானோ டியூன் அதெல்லாம் ரொம்ப தெளிவா வந்து கேட்கும். பேஸ் பொறுத்து ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தா வோக்கல்ஸ் தான். அந்த பாடும்போது அவங்க வாய்ஸ் வந்து நல்லாவே கேட்கும். அதுக்கப்புறம் நமக்கு இதில் ஒயர் குவாலிட்டி மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா அது வந்து பார்த்தா கொஞ்சம் ரவுண்டா சுருண்டு வந்து இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் ஆனால் நல்ல ஒரு கேபிள் தான் அது. 2 வேரியன்ட் வந்து இருக்கு, வித் மைக் வித்தவுட் மைக் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தவுட் மைக் நமக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து போயிருச்சு. ஸோ வித் மைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1575 அந்த பிரைஸுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். யாராவது 1500 பெஸ்ட்டான IEM வேணுமா, இந்த டான்சு வர எஸ்சி இது வந்து பாடுறா வோக்கல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ 1500 2 IEM சொல்லியிருந்தோம். ஒன்று நமக்கு வந்து டான்சு வார்னர் எஸ்ஜி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஜி பிராண்ட்லேருந்து ZTEX. ஸோ இதில் உங்களுக்கு வந்து டுவல் டிரைவர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று உங்களுக்கு வந்து 6.5 mm எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் வந்து இருக்கும். தென் 10 mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் பார்த்துக்கும். ஸோ நமக்கு இந்த பேஸ் கூட நமக்கு லோ ஃப்ரீக்வன்சி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. எனக்கு வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்குதோ இல்லையோ, எனக்கு பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். டம்னு அடிக்கணும், சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கேஜி ZTEX வந்து இப்போ நல்ல ஆப்ஷன் இது. நமக்கு இந்த டான்சூல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ வோக்கல்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும், பேஸ் வந்து நெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, வோக்கல்ஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். இல்லை ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது. 1486 ப்ரைஸும் செல் பண்ணிருக்காங்க. ஸோ உங்கள் ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சேலில் உங்களுக்கு வந்து 7 Gatஸோட Salnet 02 அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1555 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்க போகுது. அதை வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல அது. உங்கள் பட்ஜெட் வந்து பார்த்தா கரெக்டாக 2000 rupees அப்படின்னா இந்த 3 ஆப்போட ஜூ வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி வேரியன்ட். இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே ஒரு டேக் வந்து இருக்கும். என்ன இருந்தாலும் வந்து எக்ஸ்டர்னல் டேக் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் டேக் வாங்குற அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்க, இந்த மாதிரி டைப் சி வேரியன்ட் வாங்கிட்டு போயிடலாம். இந்த 3 ஆப் நமக்கு எப்பவுமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்ம பேலன்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிவ்யூ வந்து செக் பண்ணி பாருங்க. 2000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப் ஜூ வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு. ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து 2000 rupees பட்ஜெட்டில் வந்து என்னென்ன IEM இருக்குன்னு வந்து பார்த்துருந்தோம். ஸோ எல்லாத்துக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.